அனைவருக்கும் வணக்கங்க. என் பேர் ரவி பாலகிருஷ்ணன். நான் திருப்பூர் மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னா, நம்ம அருள்மிகு வீரராக பெருமாள் கோயில் பக்கத்தில் இருக்கிறோம். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம குலாளர் பிள்ளையார் கோயில். அந்த பிள்ளையார் கோயிலேருந்துங்க அப்படியே நம்ம முன்னாடி போனோம்னா நம்ம இன்னைக்கு அம்பேத்கரோட நினைவு தினம். அதுக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க மக்கள் எல்லாம். பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அம்பேத்கரோட நினைவு எல்லாருமே அனுசரிச்சுட்டு இருக்கிறாங்க நினைவு தினத்தை. நம்ம பைக் பார்த்தீங்கன்னா அந்த ஓரமாக நிறுத்தியிருந்தேன். சரி எடுக்கலாம் அப்படின்ட்டு அந்த வீதிக்கு போனோம்னா அந்த வீதியோட நிலவரம் படுமோசங்க. திருப்பூர் பார்த்தீங்கன்னா டாலர் சிட்டின்னு சொல்லி பேர் எடுத்த சிட்டி இது. அந்த சிட்டியை இன்னைக்கு படுமோசமாக ஆக்கி வச்சிருக்காங்க நம்ம திருப்பூர் முனிசிபாலிட்டி. இங்கே பாருங்க, அப்படியே இந்த வீதியில் போனோம்னா இது ஒரு கிட்டத்தட்ட 30 அடி வீதி. நம்ம வளர்மதி பஸ் ஸ்டாப்லேருந்து அந்த பெண்டிலேருந்து அப்படியே நேரம் உள்ளே வர்றது, அதாவது இந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்குது, பூ மார்க்கெட்டுக்கு பின்னாடி வர்ற வீதி இது. இந்த வீதியோட நிலவரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ரோட்டையே பிளாக் பண்ணி குப்பை கொட்டி வச்சிருக்காங்க. இது குப்பை கொட்டல, கிட்டத்தட்ட குப்பையோட மலை. எவ்வளவு கழிவுகள்! அடிக்கு இந்த அழகு. இது ஒரு 30 அடி ரோடு. 30 அடி ரோட்ல ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 90 அடிக்காவது குப்பை கொட்டி வச்சிருப்பாங்க. பூரா பிளாஸ்டிக் கழிவுகள், ஒன் யூஸு. எவ்வளவு மொஞ்சுன்னு பாருங்க. இதெல்லாம் பூக்கடை மார்க்கெட்ல இருக்கு, சென்ட்ரான டவுனு. இந்த மாதிரி ஏரியாவில் இப்படி ஒரு குப்பை கிடங்கா உருவாக்கி வச்சிருக்காங்க. முனிசிபாலிட்டியோட செயல்பாடுகள் படுமோசம். திருப்பூர் டாலர் சிட்டியை ஒரு குப்பை சிட்டியா மாற்றி வச்சிருக்கிற பெருமை பாத்தீங்கன்னா நம்ம திருப்பூர் முனிசிபாலிட்டிக்குமே தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டாலின் அவர்கள் அரசுக்கு தான் போய் சேரு. நம்ம மேயர் தினேஷ்குமார் அவர்களோட மறுசுழற்சி எடுத்து பண்றதே அவர் சுத்தமா விட்டுட்டார் இருக்குது. அங்கே கடந்துட்டு போகுது, நம்மளுக்கு என்ன அப்படின்னு கண்டிஷன்ல இருக்காரு அவரு. ஒரு ஒழுங்கற்ற நிலவரத்துல போயிட்டு இருக்கு நம்ம திருப்பூர். பாத்தீங்கன்னா எவ்வளவு குப்பை! இது மக்களும் திருந்தோணும். சும்மா கொண்டு பிளாஸ்டிக் கவர் வாங்கி கொட்டி தூக்கி வீசிட்டு போன